ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விக்கி ஃபைனான்ஸ் வேர்ல்ட். மந்த்லி ஒரு டீசெண்டான கேபிட்டலை வச்சு ஒரு ஈஸியான ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னாலே அது ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே மானிட்டர் பண்ண வேண்டியதில்லை. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இதில் இல்லை. நீங்கள் ஈஸியாக ஒரு கேபிட்டலை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணி கொண்டு போகலாம். மந்த்லி உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு 5 பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பற்றி நான் சொல்கிறேன். எந்த ரிஸ்க்கும் கிடையாது. கவர்மெண்ட் பேக்கடு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ரொம்ப சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாரிட்டி இந்த வீடியோவில் கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா மட்டுமே பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இதை பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் வந்துட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதில் வந்துட்டு 8% ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 3 months ஒன்ஸ் டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் இருந்து எடுத்துக்கலாம். இந்த ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் பேக்கடு இருக்கிறதுனால எந்த ஒரு ரிஸ்க்குமே இதில் கிடையாது. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 60+ ஏஜ் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாக்இன் பீரியட் ஒரு 5 years ஆகுது இருக்கும். ஏன்னா 8% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகம். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் 8% கிடைக்குது அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கதை செய்யும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் பார்க்க போகிற ஸ்கீம் வந்துட்டு MIS மந்த்லி இன்கம் ஸ்கீம். 7.2 இருந்துட்டு 7.4% வரைக்கும் இது ரிட்டர்ன்ஸ் வருது. இது வந்துட்டு ரொம்ப சேஃப்டி தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. மந்த்லி இன்கம் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து அங்கே சொன்னீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் சொன்னீங்க, ஆஃபீஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அதிலிருந்து பிரித்து கொடுக்குற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி கேஷ் ஃப்ளோக்கு இது பெட்டர். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, ரிட்டர்ன்ஸ் வந்து மாடரேட் தான். இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக இந்த ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணாது. ஒரு கேஷ் ஃப்ளோக்கு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறத விட ஷார்ட் டேர்முக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிளான் வந்துட்டு இட்ஸ் எ ரியல் வெல்த் பில்டர். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு 15 years நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் வெல்த் பில்டிங் பிளான் இது. இதில் வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஒரு சேஃபான ஒரு காம்பவுண்டிங் மேஜிக் நடக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது. எப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் இயர்ஸில் 2 years 4 years 5 years பார்க்கும்போது பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இயர்ஸ் போக காம்பவுண்டிங் மேஜிக் நடக்கும். மணி டபுள் ஆகிட்டே போகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதில் வந்துட்டு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ட்ரிபிள் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. ஒரு லாங் டைம் வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. லாங் லாக்இன், ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னா கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் லாங் லாக்இன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ஒரு ஃபியூச்சர் மில்லியனர் பிளானாக இருந்து நமக்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு 60+ ஏஜ் இருக்குது அப்படின்னா உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் பேர குழந்தைகளுக்கோ இப்படி தான் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை மற்ற செலவுகளுக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு ப்ராப்பர் வெல்த் பில்டிங், ஓவரால் வெல்த் பில்ட் பண்ணணும், எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்கீம் வந்துட்டு NSC நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். ஒரு 5 years வரைக்கும் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் தான். நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க இவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதில் வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி வேல்யூ இருக்குது. சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. FDக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் சாய்ஸாக நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் வேண்டாம், எந்த ஒரு ரிஸ்க்கும் நான் இல்லாமல் என்னோட சேஃபாக என்னோட கேபிட்டலை க்ரோ பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு அவங்க போகிறது டேரெக்டாக FDக்கு தான் போவாங்க. ஏன்னா FD எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கு இது வந்துட்டு பெஸ்ட்டான சாய்ஸ். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, FD ஃபிக்ஸட் டெபாசிட் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணது. ஆனால் இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஈக்குவலாவது பண்ணும். இதை கம்பேர் பண்ணும்போது FD ரொம்ப கம்மி தான். அதுக்கு இது ஆல்டர்னேட்டிவான ஒரு பெஸ்ட் சாய்ஸு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் பெஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா, சுகன்யா சம்ருத்தி யோஜனா. ஒரு கேர்ள் சைல்டுக்காகவே ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது. அதாவது பெண் குழந்தைகளோட கல்வி மற்றும் திருமண செலவிற்காகவே மத்திய அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வந்திருக்க ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஹை சேஃப் ரிட்டர்ன்ஸ் 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 250 ரூபாலேருந்துட்டு 15 லட்ச ரூபா வரைக்கும் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் சேஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஃபியூச்சர் செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளான் இது. இதில் வந்துட்டு லாங் லாக்இன் இருக்குது. ஒன்லி கேர்ள் சைல்டு மட்டும்தான் பண்ண முடியும். வேறு ஆப்ஷன் இதில் இல்லை. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.
இது வந்துட்டு ஒரு பியூர் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா கேர்ள் சைல்டு வச்சிருக்கிறவங்க அவங்க பெண் குழந்தைகளோட ஃபியூச்சர் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தேடி போடுவாங்க. ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ்னால் எங்கே வரணும்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போவாங்க. அதில் பாசிபிள் தான். ஆனால் மேபி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்ட்ரக்சர்டாக இல்லை அப்படின்னா அது இம்பாசிபிளாக போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள் சைடோட ஒரு ஃபியூச்சர் செக்யூர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு மற்றவங்க ரிஸ்க் எடுக்கிறத விட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ மூலம் பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு லாங் டைம் பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் இதுலேருந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நான் எவ்வளோ ரீதி சொல்லியிருக்கேன் இல்லையா? டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபுல் சேஃப்டி மைண்ட் செட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய அளவில் ப்ராஃபிட் வராது அப்படிங்கிறத உண்மை. கொஞ்சம் ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணி 70% போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்கீம்ஸ்லையும் ஒரு 30% ஈக்விட்டி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில். எனக்கு டேரெக்டாக ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது பெட்டர். இந்த ஒரு ரிஸ்க்கை நீங்கள் ரெண்டுமே சேர்த்து எடுக்கும்போது ஒரு டைம் பீரியட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம் பீரியட் முடியும் போது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஃபுல் ஃபோக்கஸ்டு சேஃப்டிக்கு மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் வராது. ஒரு 30% ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதோட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் வரும். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video guys. Thanks for watching. Thank you. Take care.